மார்னிங் சார். குட் மார்னிங் சார், நீங்க என்ன படம் எடுக்கிறீங்க? படமா? ஆமா சார், இங்க வர்றவங்க எல்லாம் சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தான் சார் வர்றாங்க. அப்படியா? அப்புறம் சார், அப்புறம் அதை ஏன் கேக்குறீங்க? கேடு, ஒரே குடியும் கூத்தும். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அப்படி இல்ல, நீ ரொம்ப நல்லவன் சார். இந்த ஹோட்டல்லையே முதலா நல்லவங்களா உங்களைத்தான் நான் பாக்குறேன். நீங்க வந்து 2 நாள் ஆகியும். அடடே, டைம் ஆயிடுச்சே. சாருக்கு என்ன வேலை? ஒரு கம்பெனில நியூ அப்பாயின்ட்மெண்ட். இது விக்கிறது இல்ல, டைப்ரைட்டர் சொன்னேன். விக்கிற பொருள் அந்த பக்கம் இருக்கு. சாரி, புடவை விக்கிற கடை இது இல்ல சார். நான் எதையும் வாங்க வரல. அப்ப வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? ஒரு ரவுண்ட் பாத்துட்டு போயிருங்க. முதலாளி பாக்கணும்பா. அடே வேலை விஷயமாவா? அவர் தான் வரைச்சினாரு. ஏன் சார், உங்களுக்கு வேற நல்ல இடம் கிடைக்கலையா? வாங்க. நாங்க ஏன்டா இங்க வேலைக்கு வந்து சேர்ந்தோம்னு நினைக்கிறோம். நீங்க என்னடா வேலைக்கு சேரும் போதே இந்த லட்சணம். சார், முதலாளி ரூம் அங்க இருக்கு. வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாப்பா கண்ணா, உட்கார். பரவாயில்ல சார், அந்த நேரத்தை எதிர்பார்த்தேன். நேற்றுக்கு நாள் நல்லா இல்ல, அதனால இன்னைக்கு. குட். உன்னை பத்தி உங்க சித்தப்பா எழுதிருக்கிறார். உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ வேலை பார்க்கணுன்ற அவசியமே இல்லையே. உழைச்சி வாழணுங்கிற கொள்கையுடைய வேணா. சாமர்த்தியமா பேசுற, வேலையும் புத்திசாலித்தனமா செய்வேன் சார். வெரி குட். கம்பெனியுடைய வளர்ச்சியிலையும் முன்னேற்றத்திலையும் எப்பவும் அக்கறையோட இருக்கணும். எஸ் சார். கம் வித் மீ. இவர் தான் கண்ணன், புதிய மேனேஜர். இவர் அப்துல் கரீம், ரொம்ப நேர்மையான பையன், தொழிலாளர் தலைவர். கூட்டத்துல பேசும்போது என்ன திட்ட ஆரம்பிச்சா பிச்சு உதறி விடுவார். அவர் மிஸ்டர் மோகன். வணக்கம். இவர் ராமநாதையர் அக்கவுண்டன்ட், ரொம்ப நல்லவர், நாணயஸ்தர். புது மேனேஜர் கண்ணன். நமஸ்காரம் சார். இது மிஸ் வசந்தா, ஆபீஸ் டைபிஸ்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட், சுறுசுறுப்பான பொண்ணு. ஆமா, பெண்கள் இப்பவுமே சுறுசுறுப்பு. டைப் பண்ணிட்டியா? புது மேனேஜர் கண்ணன் கிட்ட அந்த மேட்டர் அனுப்பிச்சு. கண்ணா, இனிமே தான் உன்னுடைய ரூம். என்னடா ஆடுது கண்ண மாதிரி முடிச்சிட்டு இருக்கிற? ஃபைல்லாம் கொண்டு போய் புது மேனேஜர் ரூம்ல வை. என் பேரு சார். என்ன நினைக்காதவங்க, என்ன தேடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சுருக்கமா சொன்னா இந்த ஆபீஸ்க்கு அத்திவாரமே நான் தான். ரொம்ப பொறுப்பான பதவி. இப்பதான் வந்தீங்க, உங்களுக்கு தெரியுது. முதலாளிக்கு தெரியுதா சார்? எல்லாரையும் அறிமுகம் பண்ணி வச்சாரு. இந்த அத்திவாரத்தை அறிமுகம் பண்ணாரா? ஏதோ ஞாபகம் மாதிரியா விட்டு போயிருக்கும் வீடு. எல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல சார். நீங்க உட்காருங்க. உட்காரு. யாரு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. கங்க்ராச்சுலேஷன் சார். நான் ஒரு புரோக்கர். அடையாறுல இருந்து அமைஞ்சிக்கிற வரைக்கும் ஏரியா. உங்களுக்கு என்ன டைப்ல எவ்வளவு ரேட்ல வேணும்னு சொல்லுங்க. தப்புன்னு புடி. பகவான் சார், நான் ஹவுஸ் புரோக்கர். அத சைடு பிசினஸா வச்சிருக்கிறேன். முதலாளி கொடுக்குற சம்பளம் பத்தல, என்ன பண்றது? வீடு தேவைப்படும் போது சொல்றேன். இப்ப எங்க சார் தங்கி இருக்கிறீங்க? மாயபவன்ல. மாயபவனா? சார், நீங்க கல்யாணம் ஆகாதவர், கட்ட பிரம்மச்சாரின்னு நம்புறேன். உடனே காலி பண்ணிடுங்க. அங்க இருந்தா டேஞ்சர். என்ன டேஞ்சர்? நான் சொன்னதை கேட்டு சந்தேகப்பட்டீங்களே, அந்த மாதிரி ராத்திரி நேரத்துல மோகினி பிசாசெல்லாம் நடமாடும் சார். எந்த மோகினி வந்தாலும் என்கிட்ட ஒண்ணும் நடக்காது. இது யார விட்டு? பகவான், இதுக்கு முன்னாடி இந்த சீட்ல யாரு இருந்தாங்க? மிஸ்டர் வாசு. இப்போ அவர் எங்க இருக்காரு? ஜெயில்ல. ஏமா, இந்த மாசத்தோட வாடகை பாக்கி 2 மாசம் ஆகுது. எப்படி தர போறீங்களா இல்ல தவணை தான் சொல்ல போறீங்களா? தவணை கேட்டு பழக்கப்பட்டவ இல்லையானா? ஏதோ எனக்கு இப்படி ஒரு கஷ்டம். ஏன் கஷ்டத்தையும் கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? என் பிள்ளை எப்படியும் சீக்கிரம் வந்துடுவான். முதல்ல உங்க பணத்தை தந்துடுறேன். உங்களை பார்க்க பாவமா தான் இருக்கு. கையில கழுத்துல கிடக்கிறது கூட வித்துட்டீங்களே. இப்படி உங்களை தனியா விட்டுட்டு உங்க பையன் எங்கதான் போயிட்டாரு? வர்ற வருமானம் பத்தலையா, வாரி கொட்டணும்னு போனான். மானம் போயிடுமேங்கிறத மறந்துட்டு. மானம் போகிறதும் போகாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. வேணும்னா உங்களுக்காக 4 நாள் தவணை தரேன். இன்னும் 2 நாள்ல உன் பணம் தரேன்.
தெரியாதப்பா. நீங்க இப்படி கஷ்டத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுமா. நான் கஷ்டப்படவே பிறந்த ஜென்மந்தான். நான் வாழ்றதே உனக்காக அப்பா. இனிமேலாவது நல்லவனா நடந்துக்க. ஏம்மா, நீங்க நல்லவங்க தானே? நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? அது என் விதி. இல்லம்மா, உங்களுக்கு வாழ தெரியல. நல்லவங்களா இருந்தா மட்டும் போதாது, பணம் சேர்க்க புத்திசாலித்தனமும் வேணும். அதுக்காகத்தான் கள்ள வியாபாரம் செய்றியா? பணம் சேர்க்க அதுவும் ஒரு வழி. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே. மத்தவங்கள பத்தி கவலை இல்லை. என் புள்ள நீதியா நேர்மையா நடக்கணும். நீதி நேர்மை. வாசு, முதலாளி கிட்ட போ, மன்னிப்பு கேளு. மறுபடியும் நிச்சயம் உனக்கு அந்த வேலை கிடைச்சிடும். கேட்கத்தான் போறேன். அடடே வாசுவா, மறந்து போச்சுங்களா? ஒரு வருஷம் ஆச்சு இல்லையா? நீ ஆள் மாறித்தான் போயிருக்கிறேன். ஆள் மட்டும் இல்ல, மனசும். நிக்கிறிய உட்கார வரல. பார்த்து போவியா? வேலை கேட்டு வந்திருக்கேன். வேலையா? அன்னைக்கே உன் கணக்கு தீர்த்து உனக்கு சேர வேண்டிய பாக்கி உங்க அம்மா விட்டு கொடுத்தப்பா. மறுபடியும் திரும்பி வாழணுங்கிற முடிவோட வந்திருக்கேன். உனக்கு மறுபடியும் வேலையா? ஐம் சாரி, அந்த இடத்துல வேற ஆளை வேலைக்கு வச்சுட்டப்பா. வேலை கொடுக்க முடியுமா? முடியாது. நீ இன்னும் திருந்தலையே நினைச்சு நான் வருத்தப்படுறேன். உங்க அனுதாபம் எனக்கு தேவையில்லை. கண்ணா, கண்ணா, அவனை ஒண்ணு செய்யாது, விட்டுரு. விடு கண்ணா, விடு. வாசு, இனிமேலாவது உழைப்பே ஊதியம்ன்ற நல்ல எண்ணத்தோட அம்மாவை காப்பாத்து. போப்பா. கத்தியை காட்டுறதுக்கு போய் கருணை காட்டுறீங்களே. அவனை திரும்ப ஜெயிலுக்கு அனுப்புனா அவங்க அம்மா தாங்க மாட்டான். சிறு வயசுலயே நீ தாயை இழந்துட்ட, அதனால தாய் அன்பு பத்தி உனக்கு தெரியாது. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனை ஆளாக்குனான். ஆனா இவனும் வரவுக்கு மீறின செலவு பண்ணான். தேவைகள் அதிகமான போது திருடுனான். இப்ப என் கவலையெல்லாம் அவன் மறுபடியும் திருடாம இருக்கணுமேன்னு தான். பங்கு எடுத்துக்க. என்ன பாக்குற? செய்யறதோ மோசடி, அதுலயும் நாணயமா நடந்துக்கிறோம். இது நாணயம் இல்லை, நப்பாசை. மறுபடியும் உங்க வலையில இழுக்க நீங்க செய்யற சூழ்ச்சி. வாசு, என்ன சொல்ற? விசுவாசமே இல்லாதவங்கன்னு சொல்றேன். உங்க யாரையும் காட்டி கொடுக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அந்த நன்றிக்காகத்தான் உன் பங்கு பத்திரமா திருப்பி தரேன். நன்றியா? என்ன கண்டவன் ஏற்பட்ட நடுக்கு ஏண்டா கத்துற? உண்மையிலேயே நன்றி உணர்ச்சி இருந்திருந்தா நான் ஜெயில இருந்தப்ப இந்த பணத்தை எங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்கணும். அத சொல்றியா? வாசு, நீ உள்ள இருந்தப்போ நானே உங்க அம்மா போய் பார்த்தேன், பணமும் கொடுத்தேன். ஆனா அவங்க என்ன உதைக்காதுதான் பாக்கி. இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சேன்னா உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? இனிமே அவங்களுக்கு பிடிக்காத வேலையை நான் செய்ய போறதில்லை. என்னது? மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போக ஆசைப்படல. வாசு, மோசடி பண்றவங்க எல்லாம் ஜெயிலுக்கு தான் போகணும்னா இந்த உலகத்துல 3/4 பாகம் ஜெயிலா தான் இருக்கும். வாசு, என்னைக்கோ வரப்போற சாவுக்காக பயந்து மனுஷன் வாழாம இருந்துட முடியுமா? உங்க அம்மா சொன்னபடியே நீ வாழ நினைக்கலாம், ஆனா நீ ஜெயிலுக்கு போன. சிறைப்படவேன்னு உனக்கு முத்திர குத்தியாச்சு. ஊரறிய ஜெயிலுக்கு போன உனக்கு எவன் வேலை தருமா? பற்றாக்குறை வாழ்க்கை வேணுமா இல்ல பணக்கார வாழ்க்கை வேணுமா? வாசு, நாங்க தான் வேணும்னா பணத்தை எடுத்துக்கணும், இல்ல பெத்தவதான் வேணும்னா சத்தம் போடாம போயிடும். பக்கத்துல ஒரு நல்ல வீடு இருக்கு. போது நீ வீடு பார்த்த லட்சணம். என்ன பகவான், சாருக்கு வீடு படிஞ்சுதா? சார் யாரு? இவர் எங்க ஆபீஸ் மேனேஜர், பேச்சுலர். ஒரு அருமையான வீடு காமிச்சேன், பிடிக்கல. சார், நான் கல்யாண புரோக்கர். கைவசம் 2 ஜாதகம் இருக்கு. 1 MA 1 BA. முதல்ல இருக்கிறதுக்கு வீடு கிடைக்கட்டுமியா? சார் 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 சார், பக்கத்துல ஒரு வீடு, நம்பர் 5, ஃப்ரண்ட் போர்ஷன் காலி. நம்ம எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் வரலாம். அட இரியா, இன்னொரு ஜாதகம் இருக்கு. சுத்தமா 1 லட்சம் தேரும், ஒரே பொண்ணு, வேலை வச்சு ஒண்ணும் செய்ய வேணாம். வீட்டோட ஆம்பளைன்னு இருந்தா போதும். அது இருக்கட்டும்யா. மயிலாப்பூர் குளத்துக்கு பக்கத்துல ஒரு அருமையான வீடு, பக்கத்திலே ஹோட்டல். சாப்பாடு பிடிக்கலன்னா வீட்டுக்கார வீட்டிலே சாப்பிடலாம். வீடாயா கிடைக்காது, பொண்ணாயா கிடைக்காது. வசதியான பொண்ணு கிடைக்குமா? வசதியான வீடு கிடைக்காது சார். என்ன நாமளா பேசிட்டு இருக்கோம்? சாருங்க
சார் சார் குட் ஈவினிங். சாரி சார், நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டேன். இரியா, ஆமா அத போகுது, அது நம்ம ஆபீஸ் தினம் தானே? அதேதான் சார். ஆமா, என்ன பார்த்துட்டியா பேசாம போறா? வேற ஒண்ணும் இல்ல, உங்க மேல நிஜமாவா? நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். நீங்க வேலைக்கு வர்றதுக்கு முன்னால அந்த பொண்ணு தலையில பூ வச்சு நான் பார்த்ததே இல்ல. நீங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். சார் சார், எங்க போறீங்க? அவ வீட்டை தெரிஞ்சுக்க. முதல்ல அவங்க அப்பாவை தெரிஞ்சுங்க. இல்ல, அவரை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். அவர்தான் இப்படி அவரு பேச மாட்டாரு, காலோ கையோ வாங்கிடுவாரு. சார், இந்த பக்கம்